ஜான்ரா, ஓகே, அதாவது இந்த மாதிரி படங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது லவ், ஆக்ஷன் அப்படி பல கேட்டகரிஸ் இருக்கும்போது காமெடிக்கு எப்போவுமே ஒரு வரவேற்பு உண்டு. ஏன்னா இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் வந்து எல்லாருமே கவலையை மறந்து கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த குறிக்கோளோட தான் மெயினாக இந்த படத்தை வந்து எடுத்தோம். அதே மாதிரி அதை எடுக்கும்போது இந்த காமெடி புரியலையே, இதில் குழப்பம் இருக்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் உள்குத்து அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் வைக்காமல் ஒரு ஸ்ட்ரெயிட் காமெடி ஏபிசி சென்டர், இந்த 3 சென்டரில் இருக்கிற எல்லாருக்குமே அப்பீல் ஆகணும். குறிப்பாக குழந்தைங்களோட எல்லாரும் வந்து பார்க்கணும். இன்றைக்கி வந்து படங்கள் வந்து கேட்டகரியாக டிவைட் ஆகுது. இது பசங்களால் பார்க்க முடியாது, இதை வயசானவங்க ரசிக்க மாட்டாங்க, இது 2K கிட்ஸுக்குரிய படம், இது வந்து ஓல்டர் பீப்புளுக்கு வந்து புரியாது, 2K கிட்ஸு இதை வந்து கிரிஞ்சாக நினைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணும்னு நினச்சோம். அதுதான் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். நீங்கள் எல்லோரும் படத்தை பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவு தேவை. இது வந்து பிடிஜி யூனிவர்சலுடைய 2வது படம். டிமான்டி காலனி 2ங்கிற மிகப்பெரிய வெற்றிக்கு அடுத்ததாக வர்ற படம். இந்த படத்தையும் ஒரு வெற்றி படமாக நீங்கள் ஆக்கணும். உங்களுக்கு இது வந்து பிடிஜி யூனிவர்சல் கம்பெனிக்காக மட்டும் இல்லை, இந்த படத்தில் உழைச்சிருக்கிற எல்லாரும், அதே நேரத்தில் ரொம்ப பெரிய பட்ஜெட் படங்களை தவிர்த்து இந்த படங்களும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய படங்களை வந்து ஜெயிச்சுக்கிட்டு வருது. அதை நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. மக்கள் இன்டர்ன் ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த படங்களும் நல்லா போச்சுன்னா இந்த கேட்டகரியில் இன்னும் நிறைய படங்கள், இன்னும் நிறைய தயாரிப்பாளர்கள் எடுப்பாங்க. பாபி பாலச்சந்திரன் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்குமே இது வந்து மேலும் மேலும் இன்னும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் ஒரு கணிசமான நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுங்கிறதுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இருக்கும். அதனால் எல்லோரும் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. வணக்கம். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்துக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல வேண்டியது வந்துட்டு என்னுடைய ப்ரொடியூசர் பாபி பாலச்சந்திரன் அவர்கள், பிடிஜி யூனிவர்சலோட ஹெட். அவர் தான், அவர் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இந்த படம் வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு அத்தனை பேருக்கும். அப்புறமா அடுத்த நன்றி வந்துட்டு மனோஜ் வினோத் சார் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டே எனக்கு வந்திருக்காது. எனக்கு அவர் தான் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். அண்ட் அவர் இந்த கதையை கேட்டு பிடிச்சதுனால தான் எனக்கு வந்துட்டு இந்த படமாக வந்து நின்றுருக்கு. அப்புறமா நம்மளுடைய இது ரொம்ப ஃபார்மலாலாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ஹீரோ அவருக்கு இப்போ தான் பேர் வச்சுருக்கோம். நாங்கள் வைபிங் ஸ்டார் வைபவ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கோம். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்ட் மை ஆர்டிஸ்ட் அதுல்யா அவங்க இருக்காங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க எல்லாருக்குமே. அண்ட் எல்லாருமே ஆர்டிஸ்ட் வந்துட்டு அத்தனை பேர் இருக்காங்க. ஆனந்தராஜ் சார், மொட்ராஜன் சார், சுனில் சார், வைபவ் சாரோட அண்ணன் அவர் சுனில் சார், கிங்ஸ்லி, ஜான் விஜய் சார், இங்கே இருக்காங்க. இங்கே வியூ இருக்காங்க, இவங்க சாம் சார் ப்ளஸ் விபின் சார் எல்லாருமே இருக்கிறாங்க, லிவிங்ஸ்டன் சார். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்துட்டு மறைந்த ஹுசைனி அவர்கள், அவரோட லாஸ்ட் படம் வந்து இதுதான் அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் இமான் சார் வந்துட்டு மியூசிக் போட்டிருக்காரு. இமான் சார் வந்துட்டு ரொம்ப நல்லாவே போட்டிருக்காரு. பாட்டுகள் கேட்டிங்கனாலே தெரியும். ஸோ தேங்க்யூ. இந்த படத்தை வந்துட்டு நானும் என்னோடய தம்பியும் வந்துட்டு சேர்ந்து இயக்கியிருக்கோம். அருண் கேஷ் அவரோட பேர். இந்த படத்தில் சிறப்பான விஷயம் என்னென்னா, இந்த படம் டைரக்டர்ஸ் வந்துட்டு கசின்ஸு, ப்ரொடியூசர்ஸும் கசின்ஸு. பாபி சாரும் மனோஜ் சாரும் கசின்ஸு, நானும் என்னோடய தம்பி அருண் கேஷவும் கசின்ஸு. ஸோ தேட்டரில் வந்து பாருங்கள். ஜூன் 28 வருது. ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். ஃபேமிலியோடு வாங்க, குழந்தைங்களோட வாங்க. எந்த வகையான ஒரு டபுள் மீனிங்கோ வல்காரிட்டியோ எதுவுமே இல்லாமல் க்ளீன் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக பண்ண ஒரு படம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எப்பயும் போல் எனக்கு இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறேன். அண்ட் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த படம் லாஜிக் அதெல்லாம் இல்லாமல் எப்போ இவங்க வந்து பேங்க் எல்லாம் கொள்ளடிப்பாங்க அப்படின்ற அந்த லாஜிக்லாம் விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் தான் இந்த படம். அதுதான் ஃபஸ்ட்லேருந்து ஐடியா. ஸோ தேங்க்ஸ் டு மனோஜ் சார் அண்ட் எங்கள் பாபி பாலச்சந்திரன், எல்லாருக்கும் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ். 20th நாளைக்கு ரிலீஸ் ஆகுது படம். தேட்டர்ஸில் எல்லோரும் பார்த்து நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுங்க. அண்ட் ரிவ்யூஸ்க்காக நானும் அவ்வளோ இருக்கேன். தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்துருக்கு. அண்ட் ரொம்ப
ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஒவ்வொருத்தவங்களும் அப்ரிஷியேட் பண்ணீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ஒரு ஃபன் என்டர்டெய்னிங்கான ஃபிலிம். நாங்கள் ஷூட் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக ஷூட் பண்ணோம். ஸோ அதே இது உங்களுக்கு தேட்டரில் பார்க்கும்போது அந்த வைப் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் என்னோட ஹோல் டீமுக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். என்னோட தேங்க்யூ. ஹாய் வணக்கம், நான் நடிகர் சாம்ஸ். நல்ல படத்தை மக்கள் ஒரு மவுத் டாக்கில் ஓட வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி இப்படி தான் பேசுகிறேன். நல்ல படத்தை மக்கள் கண்டிப்பாக ஓட வைப்பாங்க நான் நம்புகிறேன். அந்த மக்கள்கிட்ட அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மீடியா தான். ஸோ படம் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க படம் அதுக்கப்புறம் அது மக்களுடைய மவுத் டாக் மூலிமா போகும் நான் நம்புகிறேன். பிடிஜி யூனிவர்சல் ஒரு நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணணும்னு பண்ணி வந்து அவங்களுக்கு ஒரு வெற்றி படமாகும். அறிமுக இயக்குநர்களாக வந்திருக்கிற விக்ரம் சார், கேஷவ் சார் நல்ல வெற்றி படமாக அமையும். அதுக்குரிய எல்லாம் பீரியஸ் சப்போர்ட்டில் தான் அது நடக்கும். இந்த படம் மூலிமா எனக்கு பிபின் சார்ன்ற ஒரு நல்ல ஒரு நட்பு கிடைக்கும். அவரோட இருக்கும் எனக்குமான காம்பினேஷன் சீன்ஸ் பண்ணி சுவாரஸ்யமாக இருக்கும். படத்தை பார்த்து ஆதரவு தேங்க்யூ. குட் ஈவினிங். தேங்க்யூ ஆல். இன்னைக்கு ஈவினிங் ஷோ வந்து பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் பேர் பிபின். நான் இந்த படத்தில் ஒரு ஏசிபியாக ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். அவர் பேர் ஆபத்து. எல்லாருக்கும் ஆபத்தானவர் ஒருத்தர். இந்த படத்தில் வைபவ் சார் சொன்ன மாதிரி லாஜிக் இல்லாத மேஜிக். யாருமே வந்து எல்லா கவலையும் விட்டு படத்தை வந்து பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் இன்றைக்கி பார்த்ததெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு உங்களுடைய விலை மதிப்பான ரிவ்யூவை கொடுக்கணும். தயவு செஞ்சு எங்களை ஊக்குவீங்க. தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் BTG Universal and to the directors Arun and Keshav, the duo. BTG Universal has really bent backwards to make this movie because we have gone through a cyclone, we've gone through rains, we've gone through floods. இதெல்லாம் மீறி இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சு மேனேஜ் பண்ணுறது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. தேங்க்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், தேங்க்ஸ் டு தி ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், தேங்க்ஸ் டு த காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கலையரசன் கந்தசாமி. 1947 ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு இடைவேளைக்கு அப்புறம் வர்ற படம் தான் சென்னை சிட்டி கேங்ஸ்டர். இந்த படத்தில் வாய்ப்பளித்த இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி. பிடிஜி யூனிவர்சல் புதுசாக வந்திருக்காங்க. நிறைய இந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க எவ்வளோ படங்கள் பண்ணியும் இன்னும் அடையாளம் தெரியாமல் இருந்துட்டுருக்காங்க. அதுக்கு பிடிஜி யூனிவர்சல் ஒரு உதவிகரமாக இருக்குது. எங்களை போல் ஆர்டிஸ்ட்டை தேடி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை பெருசாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எது இது அது நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் எடுத்துருக்கோம் ஒரு ட்ரை. ஆ ஆ ஆ அதான் ரொம்ப லாஜிக் இல்லாமங்களா. ஒரு காமெடி ட்ரை பண்ணோம். அவ்வளோ ரொம்ப கதை சொன்னால் இந்த செட் ஆகாது அப்படின்னா ஃபுல் ஃபன்னாகவே உண்டு. அப்படிலாம் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக காமெடியாக சொல்கிற மாதிரி தெரியல. நாலு பேர் யார் சொல்லி மொட்டராஜன் சார், ஜான்வரி சார், எங்கள் அண்ணன், அப்புறம் மியூசிக் சார். ஜியா ஷூட்டிங்கில் இருக்காங்க. டெய்லி பிஸி ஆர்டிஸ்ட் எல்லோரும் கூப்பிட்டோம் வரேன்னு தான் சொன்னாங்க. இல்லை மேபி ஷூட்டிங் ஏதாவது லேட் ஆகிருக்கும். ஆமாம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொடியூசர் சார் தான் தெரியும். பட் நல்ல டீட்டெயில்ஸ் தான் வாங்கிட்டு வரேன். தியேட்டர்கள் வந்து கணிசமான அளவுக்கு கிடச்சிருக்குங்க. தியேட்டருங்க வந்து போதுமான அளவு கிடச்சிருக்குங்க. தியேட்டர் டிஸ்ட்ரிபியூஷனே எப்படி இருக்குன்னா, ஒரு படம் இன்னொரு படத்தை பார்த்து பொறாமப்படவோ போட்டியாக நினைக்கவோ தேவையில்லாத அளவுக்கு தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அது எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஒரு படம் நல்லா இருக்கிறத பொறுத்து ஓகே தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் இருக்குது.
இப்போதைக்கு திருப்திகரமாக கிடச்சிருக்கு. இந்த தேட்டர்ஸ் ஃபில் ஆகி பொதுமக்கள் வந்து பார்த்தாலே எங்களுக்கு அது ஒரு பெரிய பூஸ்ட் ஆகும். தேங்க்யூ. தேங்க்யூ.